Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. மும்பை மாநகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியடைந்துள்ளது. கடந்த முறையை விட இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி குறைந்த இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, சிவசேனாவின் கோட்டையாக இருக்கும் மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி அசத்தி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் மொத்தம் 29 மாநகராட்சிகள் உள்ளன. இந்த மாநகராட்சிகளுக்கு நடந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று காலை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவுகள் அதிக கவனம் பெற்றுள்ளன. நாட்டிலேயே அதிக மதிப்பிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் மாநகராட்சி என்றால் அது மும்பைதான். இன்னும் சொல்லப்போனால், சில மாநிலங்களில் பட்ஜெட் மதிப்பை காட்டிலும் மும்பை மாநகராட்சியின் பட்ஜெட் மதிப்பு அதிகம். மும்பை மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 227 வார்டுகள் உள்ளன. ஒரு கட்சி தனித்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் 114 வார்டுகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இது ஒருபுறம் இருக்க, காங்கிரஸ் கட்சி மும்பை மாநகராட்சியிலிருந்து துடைத்தெறியப்பட்டுள்ளது. அதாவது, மும்பை மாநகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் நிலைமை படுமோசமாகி உள்ளது. மொத்தம் 15 வார்டுகளில் மட்டுமே காங்கிரஸ் வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். காங்கிரஸ் கட்சி இந்த முறை 152 வார்டுகளில் களமிறங்கியது. மீதமுள்ள வார்டுகளை VBA, ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷா மற்றும் இந்திய சுதந்திர கட்சி உள்ளிட்டோருக்கு வழங்கியது. இதில் காங்கிரஸ் வெறும் 15 வார்டுகளில் தான் முன்னிலையில் உள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த மும்பை மாநகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 31 வார்டுகளில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது சுருங்கி உள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி பார்த்தால் பாஜக சிவசேனா கூட்டணி மொத்தம் 130 வார்டுகளில் முன்னிலை வகித்தது. அதே வேளையில் முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் ராஜ் தாக்கரேவின் MNS கட்சி 71 வார்டுகளில் முன்னிலை வகித்தது. இதில் உத்தவ் தாக்கரே அணியினர் 62 வார்டுகளிலும், ராஜ் தாக்கரேவின் MNS கட்சியினர் 9 வார்டுகளிலும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அணி 1 வார்டில் மட்டுமே முன்னிலை வகித்தது. மும்பை மாநகராட்சியை எடுத்துக்கொண்டால் கடந்த 28 ஆண்டுகளாக சிவசேனாவைச் சேர்ந்தவர்தான் மேயராக இருந்து வந்துள்ளார். இதன் மூலம் கடந்த 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக மும்பை மாநகராட்சிக்கு பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் மேயராக உள்ளார். இப்போது ஏற்கனவே இருந்த ஒரு வரலாறு மாறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.